அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். காலையில் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி நடந்துச்சு, தரமான மார்னிங் ஆக்டிவிட்டி நடந்துச்சு. அதாவது 2 நாளில் எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்க வச்சு ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க விஜய் டிவி. அதில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பேசுவோம், சரிங்களா? அதுலேயும் வாட்டர் மெலனை தான் 2ஆக வெட்ட வேண்டியிருக்கு, வெட்டுவோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ 2 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு பார்வதி தான் போல இருக்கு. ஸோ வாட்டர் மெலன் கிட்ட இருந்து கண்டென்ட் போயிருச்சு. நேற்று ஃபுல்லாக ப்ரோமோவில் அவரை போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வாட்டர் மெலன் கிட்ட இருந்து எந்த கண்டென்ட்டும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்க வந்து இப்போ யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பார்வதியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. காலையிலேருந்து பார்வதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 2 ப்ரோமோவும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோனுடைய நீட்சி தான் 2வது ப்ரோமோ. மொதல் ப்ரோமோவில் என்ன நடக்குது, பார்வதியும் திவாகரையும் வேலை செய்ய சொல்லும்போது பார்வதி அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களை மாக் பண்ணுற மாதிரி தொடப்பத்தை கொண்டு போயிட்டு செவுத்தில் இடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதில் அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இதுதான் என்னுடைய மேனரிசம், நான் இப்படித்தான் ஒர்க் பண்ணுவேன், அது என்னுடைய விருப்பம் அப்படின்னு அவங்க பேசும்போது எனக்கு, அதாவது வியானா ஏதோ ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. வியானா ஒரு வேலையை சொன்னால் இவங்க திரும்ப ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இன்னும் லைவில் நடக்கல. அது நான் தான் உங்களுக்கு வேலை கொடுக்கணும், நீங்கள் எனக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. ஸோ வியானா குரூப்பிசம்குள்ளே போய் குதிக்கிற ஒரு பொண்ணு இல்லை, அவங்க ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்னு தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பார்வதி கூட நேற்று வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்த வியானா அவங்களுக்கு ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று வரும்பொழுது பார்வதியை வச்சு செய்கிறாங்க. ஆனால் பார்வதியை பொறுத்த வரைக்கும் தன்கிட்ட பேசக்கூடிய ஆட்கள் தன்கிட்ட வரவே கூடாது, தன்னை எதுவும் சொல்லக்கூடாது, தன்னை வச்சு எந்த விதமான டாஸ்க்கும் விளையாடக்கூடாது. இதை வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஸோ வியானா வந்து அந்த மாதிரி நேற்றே வியானா கிட்ட ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. அங்கே போயிட்டு நீ வந்து என்னை வச்சு எதனா பண்ண அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. வியானா அப்பயே சொல்லிட்டாங்க, நான் டாஸ்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வியானா சொன்னது பார்வதிக்கு பிடிக்கல. அதுக்கு பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் சொன்னது எனக்கு பிடிக்கல, அவள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அதனால் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ப்ரோமோல சொல்கிறாங்க. எனக்கு என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் அப்படின்னு பார்வதி சொல்லும் பொழுது, ஒவ்வொரு தனிநபருக்கும் அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு அவங்க முக்கியமோ அதே மாதிரி அடுத்தவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டும் பாதிக்காத வண்ணம் நம்ம நடந்துக்கணும். ஆனால் அங்கே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்க ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே வந்து தொடப்பத்தை வச்சு செவுத்தில் குத்தும் போது இந்த இடத்துக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா போன்ற ஆட்கள் வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டாஸ்க். இந்த டாஸ்கில் பிரச்சனை வரணுன்றதுக்காக தான் இந்த டாஸ்க்கை கொடுக்குறாங்க. பட் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தான் ஒரு அப்பர் ஹேண்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும், மற்றவங்க சொல்கிறத என்னால் கேட்க முடியாது, மற்றவங்க அதாவது நான் தான் மற்றவங்கள கண்டென்ட்டாக யூஸ் பண்ணணும், என்னை யாரும் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணவ மனப்பான்மை எப்படி திவாகருக்கு இருக்கோ அதே மாதிரி பார்வதிக்கும் இருக்கு. அது ஒரே ஒரு பாசத்தினால வருதா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் இவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே பார்வதி செய்யறதுக்கு தயாராக இல்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வேலை செய்ய முடியாது, நான் என் வேலையை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். அதான். ஸோ இதனால் பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் இனிமேல் வேலை செய்ய முடியாது, நான் இந்த வேலையிலேருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஜாக்கெட்டெல்லாம் கழட்டி போட்டு போகிறாங்க. இப்போ என்ன கூத்தாக போகுதுன்னா, பார்வதி போனாங்கன்னா பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி திவாகரும் போயிடுவார். இப்போ திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்களுக்கு வந்து இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். இது ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடக்கிற விஷயம். அவங்க வந்து நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அடுத்த ப்ரோமோவில் ஏற்கனவே வந்து சுபிக்ஷாவுக்கும் பார்வதிக்கும் நிறைய இடங்களில் முட்டிக்குது. நேற்று சுபிக்ஷா பார்வதியை கலாய்க்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது வந்து தவறான ஒரு விஷயம். டஸ்ட்டு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு பார்வதி சொல்கிறதுக்கு சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்க, கண்ணாடி போடலையா, கிளாஸ் போடலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது பார்வதியை கலாய்க்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். அதுக்கு பார்வதி அஃபண்ட் ஆகி நேற்று பேசினாங்க. நேற்று சுபிக்ஷா என்ன பண்ணாங்களோ அதை இன்னைக்கு பார்வதி பண்ணுறாங்க. ஸோ 2வது ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பாத்ரூமில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்றே 2 பேரும் பேசினாங்க. சுபிக்ஷா போயிட்டு பார்வதி கிட்ட பேசினாங்க. சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அரோரா சொல்லும் பொழுதும் ரம்யா சொல்லும் பொழுதும் நீங்கள் வந்து அதை கேட்டுக்கிறீங்க, நான் ஒரு விஷயத்த சொன்னால் மட்டும் நீங்கள் என்கிட்ட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மூஞ்ச காட்டுறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போய் நேரடியாக பேச, இவங்களும் பேச, 2 பேரும் பேசி ஓகே ஃபைன், இனிமேல் நம்ம வந்து இது பண்ணிக்கோனா, நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா சாரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு. மறுபடியும் இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. என்னன்னா, பார்வதி வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, அந்த வீட்டுக்குள்ளே
கொடுக்கப்பட்ட டாஸ்கின் அடிப்படையில் சுபிக்ஷா தான் எல்லாரையும் போயிட்டு வேலை வாங்குறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் ஓவராகவே பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போமே. அதனால் போயிட்டு பார்வதியை வேலை செய்ய கூப்பிடுது. அப்போ வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்னால் வர முடியாது, நான் வந்து நீ பண்ண விஷயமும் சரி, வியானா பண்ண விஷயமும் சரி எனக்கு பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்னெல்லாம் பேசியிருக்கேன், என்னெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன்றதை நான் கலெக்ட் பண்ணணும். அதுக்குள்ள நீ வந்து என்னக்கா அண்ணக்கா, இது வந்து லிட்டரலாக என்ன, நேற்று சுபிக்ஷா உங்களை கலாச்சாங்க, இன்னைக்கு நீங்கள் சுபிக்ஷாவை மார்க் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் ரெண்டு பேருக்குமே என்ன வித்தியாசம்? பார்வதி கிட்ட இருக்கக்கூடிய இண்டிவிஜுவாலிட்டி என்ன? ஒன்றும் கிடையாது. மற்றவங்க எப்படி வந்து ஒருத்தவங்களை கலாய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதே தான் பார்வதி அவர்களும் பண்ணுறாங்க. ஸோ பார்வதி மார்க் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இப்போ நீங்கள் வேலை செய்ய ரெடியாகலை அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது. இவங்க வந்து விட்டா இவன் நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிடுவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோ 1 நடந்துருச்சான்னு தெரில, நான் பார்க்கல, நம்ம முடிவெட்ட போயிட்டாங்க. ப்ரோமோ 2 இதுக்கப்புறம் தான் நடக்க போது, நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். சுத்தமாக பிடிக்கல, கண்டஸ்டன்ஸியே பிடிக்கல, யாரையுமே நம்மளால சப்போர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இதில் ஃபில்டர் பண்ணி வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சப்போர்ட்டிங் கொடுக்கறது நம்ம மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கேடுகட்ட மக்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பல எக்ஸாம்பிள் இருக்குது. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஷோவில் இருக்கக்கூடிய ஆட்களை ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணுறது. பேசுவோம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.